பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே பரம்பொருளே பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே பரம்பொருளே தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் ஈந்தளித்தீர் தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் ஈந்தளித்தீர் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே சொல்லுவோம் புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் நிரப்பினிதம் நடத்துகின்றீர் நூதன சாலேமில் சேர்த்திடுவீர் நிரப்பினிதம் நடத்துகிறீர் நூதன சாலேமில் சேர்த்திடுவீர் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஆமென் நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி எனக்களித்தீர் நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி எனக்களித்தீர் திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றீர் திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீர் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே சொல்லுவோம் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே என் முன் செல்லும் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல் என் முன் செல்லும் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல் உமது கோலும் தடியும் உண்மையாய் என்னையும் தேற்றிடுதே உமது கோலும் தடியும் உண்மையாய் என்னையும் தேற்றிடுதே
பாதம் பணிந்தேன் எந்நாளும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே காணி செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாயடியேன் படர்ந்திலங்க காணி செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாயடியேன் படர்ந்திலங்க கீனை நறுக்கி கிளை பிடுங்கி கத்தரே காத்தென்னை சுத்தம் செய்தீரமேன் கீனை நறுக்கி கிளை பிடுங்கி கத்தரே காத்தென்னை சுத்தம் செய்தீர் பாதம் பணிந்தேன் எந்நாளும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே சொல்லுவோம் பாதம் பணிந்தேன் எந்நாளும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே 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 ஜீவாதிபதியே, இது உம்முடைய நேரம் ஐயா. உம்முடைய ஜனத்தாரை கொண்டு வந்து எங்கள் மத்தியில் ஆண்டவரே சத்தியத்தை கேட்கும்படி அமர்த்தி இருக்கிறவருடைய பேரன்புக்கு ஸ்தோத்திரம். தங்கள் நேரங்களை ஒதுக்கி வைத்து விட்டு அப்பா, அவர்கள் கத்தாவே தங்கள் களைப்பையும் ஒரு பொருட்டா எண்ணாமல் வந்துள்ளார்கள் அப்பா. அவர்கள் வெறுமையாய் திரும்பி போகக்கூடாது. வனாந்தரத்திலே கர்த்தாவே 3 நாட்கள் உம்முடைய உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்கள் ஆண்டவர் பசியாய் திரும்பி போவார்கள், ஆனால் வழியிலே அவர்கள் சோர்ந்து போவார்களே என்று சொல்லி வயிறார அவர்களுக்கு அப்பத்தையும் மீனையும் கட்டளையிட்ட எங்கள் தேவனே முக்கோடா கொடி ஸ்தோத்திரம். வந்துள்ள யாவருக்கும் வயிறார கத்தாவே ஆண்டவரை எவனமாய் அப்பத்தையும் மீனையும் உம்முடைய உபதேசத்தை கேட்க 3 நாட்கள் அமர்ந்திருந்த உம்முடைய ஜனங்களுக்கு நீ இரக்கம் பாராட்டினீரோ, அவனமே இப்பொழுது கர்த்தாவே அவர்கள் ஆவி கர்த்தாவே களி கூறும்படி ஆத்துமா கர்த்தாவே ஆண்டவர் வசனங்களால் நிறைந்திருக்கும்படி ஒவ்வொருவருடனே பேச நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவன நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றோம் எங்கள் பரம்பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, ஆமென். நேற்று இரவு நான் தேவ சன்னிதானத்திலே செய்தியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் எல்லாவற்றையும் குறித்து வைத்தேன். இன்றைக்கு திடீரென்று ஆண்டவர் நான் குறித்து வைத்தவர்களிலே 1/3 பங்கை மாத்திரம் இன்னும் விரிவாக எடுத்து உரைக்கும்படி கர்த்தர் எனக்கு காண்பித்ததுனாலே 1/3 பங்கு தான் நான் சொல்ல போகிறேன். அதுதான் தேவ சித்தம் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த 1/3 பங்குலேயும் எவ்வளவு கர்த்தர் கொடுக்க சித்தமா இருக்கிறாரோ அவர் மட்டும் அதை தம்முடைய தேவ ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்படி ஜபத்தோடு இந்த தேவ செய்தியை நான் உங்கள் முன்பாக வைக்கிறேன். யோசேப்பின் வஸ்திரங்கள், யோசேப்பின் வஸ்திரங்கள், அன்பின் வஸ்திரம், பாதுகாப்பின் வஸ்திரம், சிறையிருப்பின் வஸ்திரம், பொதுவான வஸ்திரம், ஆளுகை வஸ்திரம், அன்பின் வஸ்திரம், பாதுகாப்பின் வஸ்திரம், சிறையிருப்பின் வஸ்திரம், பொதுவான வஸ்திரம், ஆளுகை வஸ்திரம். கர்த்தர் கோடா கொடி ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். ஆதியாகமத்து புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கியை செய்வித்தான். ஆதியாகமத்து புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் வசனம் 3. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் வசனம் 3.
இஸ்ரவேலின் முதிர் வயதிலே ம், யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் ம், இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் ம், அவனை அதிகமாய் நேசித்து ம். அவனுக்கு பல வருணமான அங்கியை செய்வித்தான். என்ன அர்த்தம் இதற்கு? அந்த அந்த பலவர்ண வஸ்திரத்தினுடைய பிரதிபலிப்பு என்ன? அந்த பலவர்ண வஸ்திரம் எதை குறிக்கிறது? பொதுவாக நீங்கள் பார்த்திருக்க கூடும், தமிழ்நாட்டிலே பாகவதர்கள் என்று சொன்னால் வித்தியாசமாக தான் தலையை அவர்கள் வைத்துக் கொள்வார்கள். அதாவது அவருடைய சிகை, அதாவது அலங்காரமே வித்தியாசமா இருக்கும், அவருடைய வஸ்திரம் வித்தியாசமா இருக்கும். பார்த்த உடனே இவர்கள் பாகவதர்கள் என்று சொல்லிவிடுவார்கள். அது மட்டும் இல்லை, அவர் பேசும்போது கை அசைவு எல்லாம் பார்த்தாலே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். பாகவதர்கள் அப்படித்தான் இருக்கும். ஒரு வஸ்திரத்தை பார்த்த உடனேயே ஒரு பிரதிபலிப்பை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் கோடாக்குடி ஸ்தோத்திரம். ஒரு தேவ ஊழியக்காரன் எப்படிப்பட்டவன் என்று கணிப்பதற்கு வஸ்திரம் மட்டும் போதாது, ஆனால் வஸ்திரமும் ஒரு காரணமா இருக்கிறது. ஒரு தேவ ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும், அந்த வஸ்திரம் எப்படி இருக்க வேண்டும்? அவன் கோமாளியை போல இருக்கக்கூடாது. அவன் வஸ்திரம் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு பெண்மணி எப்படி உடுத்துகிறாளோ அது அவளுடைய உள்ளத்தினுடைய பிரதிபலிப்பை அது எடுத்து காண்பிக்கிறதா இருக்கிறது. இங்கே ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலே பலவர்ணமான அங்கியை தன்னுடைய பிரியமான குமாரனுக்கு செய்வித்து உடுத்துவித்தான் நாம் பார்க்கிறோம். செய்வித்து என்று சொன்னால் அவனுக்காகவே விசேஷமாக செய்தான் அந்த வஸ்திரத்தை என்று பார்க்கிறோம். தேவஜன, என் மகனுக்கு இப்படி இருக்க வேண்டும் என்று யோசித்து கணித்து தகப்பன் அந்த வஸ்திரத்தை செய்வித்து மகனை உடுத்து வைத்து அதனால அகமகிழ்ந்தான். அந்த வஸ்திரம் எதை பிரதிபலிக்கிறது? தகப்பனுடைய அன்பை பிரதிபலிக்கிறது. எதை பிரதிபலிக்கிறது? தகப்பனுடைய அன்பை. அப்பா எவ்வளவு என் மேல அன்பா இருக்காரு, அப்பா என் மீது எவ்வளவு அன்பா இருக்கிறார். தகப்பனுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. என் அன்பையெல்லாம் என் மகன் மீது ஊற்றுவதற்கு இது ஒன்றுதான் வழியாய் நான் பார்க்கிறேன். அவனுக்கு எவ்வளவு விசேஷத்த ஆகாரத்தை கொடுத்தாலும், எவ்வளவு அவனிடத்தில் பிரியமா இருந்தாலும், மற்றவர்கள் காணக்கூடிய அளவுக்கு என் அன்பு அவனிலே பிரதிபலிக்க வேண்டும், மற்றவர்கள் பார்க்க வேண்டும். தேவ ஜனமே, இப்படிப்பட்ட வஸ்திரத்தினாலே மகனுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி, தகப்பனுக்கும் எவ்வளவு மகிழ்ச்சி என்று பார்க்கிறோம். கர்த்தர் கோடாக்குடி ஸ்தோத்திரம். ஆனால் இந்த வஸ்திரமே அவனுக்கு பெரிய ஒரு ஆபத்தாய் மாறினது என்று நாம் பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனம். ஆதியாகமம் 37 வசனங்கள் 23 மற்றும் 24. யோசேப்பு தன் சகோதரத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவர்ண அங்கேயே அவர்கள் கழற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. அந்த பலவர்ண வஸ்திரத்தினுடைய பிரதிபலிப்பு தகப்பனுடைய அன்பும் தகப்பனுடைய அன்பை அனுபவிக்கும் அந்த மகிழ்ச்சியும் அவனை பகைத்தவர்களுடைய வெறுப்பையும் பகைமையும் எடுத்து காண்பிக்கிறது. தேவஜனமே, தேவன் நம்மீது அன்பாய் இருக்கிறார் என்று சொல்லும்போது அது பெரிய ஒரு மகிழ்ச்சியான காரியம். தனியாக நாம் ஜெபிக்கும் போது நன்றாக தெரியும், என் ஆண்டவர் என் மீது அன்பாய் இருக்கிறார், என் கர்த்தர் என் மீது அன்பாய் இருக்கிறார். எப்படி உங்களுக்கு தெரியும் கர்த்தர் உங்க மேல் அன்பா இருக்கிறார் என்று? சர்க்கரையை வாயிலை போட்டால் இனிப்பாய் இருக்கிறது தித்திப்பாய் இருக்கிறது எப்படி தெரியும்? அதே போல தேவன் நம் மீது அன்பா இருந்தால் நமக்கு நன்றாக தெரியும். நமக்கு நன்றாக தெரியும். கர்த்தர் கோடாக்குடி ஸ்தோத்திரம். தேவனுடைய ஜனமே, தகப்பனுடைய அன்பு இந்த பலவர்ண அங்கியின் வாயிலாக பிரதிபலிக்கும். அதே நேரத்தில் அந்த அங்கி யோசேப்பை பகைத்தவர்களுக்கு அவனை அழிக்க வேண்டும் என்று ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டு நாங்கள் பார்க்கிறோம்.
பிதாவாகிய தேவன் இயேசுவின் மீது எவ்வளவு அன்பா இருந்தார் என்பது அவர் பிறந்ததிலிருந்து 30 வருஷத்துக்கு பிதாவாகிய தேவன் வெளிப்படுத்தாமல் இருந்தார். 30 ஆண்டுகளுக்கு பிறகு இயேசு ஞானஸ்தானம் பெற்று கரையேறின போது, ஜலத்தில் ஞானஸ்தானம் பெற்று கரையேறின போது, வானம் திறக்கப்பட்டு தேவ ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மீது வந்து இறங்கும் போது பிதா என்ன சொன்னார்? லூக்காவில் என்ன சொல்லி இருக்கார்? லூக்கா 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல, லூக்கா 3:21 வாசித்தால், நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமா இருக்கிறேன். இது லூக்கா 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல். ஆனால் மத்தேயு 3ஆம் அதிகாரம் இறுதி வசனங்களை பார்த்தால், நீர் என்னுடைய நேசகுமாரன். இந்த 2 வசனங்களிலேயும் மத்தேயு லூக்கா 2 சுவிசேஷ புத்தகங்களிலும் உள்ள இந்த காரியங்கள் சற்று வித்தியாசம் இருப்பதை பார்த்து, என்னப்பா தெய்வத்தின் புஸ்தகம் என்று சொல்லுகிறீர்கள், இப்படியாக ஒன்றுக்கொன்று முரண்பாடா இருக்கிறது, மாறாக இருக்கிறது யாராவது கேட்பார்கள்? அவர்களுக்கு தெரியாது, அவர்களுக்கு தெரியவே தெரியாது. தேவனுடைய ஒரே சத்தம் பலருக்கு அவர்களுடைய தேவையின்படி வெளிப்படும். நான் திரும்ப சொல்லுகிறேன், தேவன் ஒரு முறை பேசும்போது அந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக தங்களுக்கு ஒரு செய்தியை பெற்றுக் கொள்வார்கள். உதாரணமாக, இத்தனை பேர் நீங்கள் இருக்கிறீர்கள், இன்னும் யூடியூப்ல எத்தனை பேர் இருக்கிறீர்கள் எனக்கு தெரியாது. யூடியூபும் இதோட இணைக்கப்பட்டுள்ளது. நீங்களும் யூடியூப்ல இந்த செய்தியை கேட்பவர்களும், இன்னும் இதற்கு பிறகு நாங்கள் இந்த செய்தியை நாங்கள் யூடியூப்ல அப்லோட் பண்ண பிறகு இப்படி வர இயலாதவர்கள் அந்த ரெக்கார்டட் அந்த மெசேஜை கேட்கும் போதும், தேவ ஜனமே, இந்த செய்தியை கேட்கும் போதே உங்களுக்கு தெரியும், என் தேவன் என் மேல் அன்பா இருக்கிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லாவிட்டால் அந்த செய்தியை கேட்க நீங்கள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. என் தேவன் என் மேல் அன்பா இருக்கிறார், என் தேவன் அன்பா இருக்கிறார். பாருங்கள், ஒரே சத்தம், ஒரே வார்த்தை இயேசுவுக்கு லூக்கா 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து வாசித்தால், நீர் என்னுடைய நேசகுமார் என்று நாம் பார்க்கிறோம். அதே வார்த்தை மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் இவர் என்னுடைய நேசகுமார் என்று வரும்போது ஒரே வார்த்தை இரண்டாய் பிரிகிறது. தேவனுடைய ஜனமே, சாதாரண ஒரு நடைமுறை காரியத்தை சொல்ல போனால் ஒரு ஸ்டீரியோ ரெக்கார்டிங்கை வைத்துக் கொள்ளலாம். இந்த பெட்டியில் பார்த்தால் ஒரு பகுதி, அந்த பெட்டியில் பார்த்தால் இன்னொரு பகுதியில் பார்த்து ஒவ்வொரு ஸ்பீக்கர்லையும் அது பிரித்து காண்பிக்கிறது. இது சாதாரண விஞ்ஞான முறையாக நாம் காண்பிக்கக்கூடிய ஒரு காரியம். தேவஜனமே, நீங்கள் இத்தனை பேர் இங்கே இருக்கிறீர்கள், என்ன யூடியூப்ல எத்தனை பேர் இருக்கிறார்களோ எனக்கு தெரியாது. இனிமேல் இந்த செய்தியை பதிவு செய்து யூடியூப்ல அப்லோட் பண்ணின பிறகு எத்தனை பேர் கேட்பார்கள் அதுவும் எனக்கு தெரியாது. ஆனா ஒன்று தெரியும், நான் ஏதோ உங்களுக்கு சத்தியம் சொல்லுகிறேன், உங்கள் தேவை எனக்கு தெரியாது, தேவனுக்கே தெரியும். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? பெரிய பரிசுத்தருடைய பேரை நான் சொல்லுவதனால என்னை யாரும் ஹீரோ வர்ஷிப் என்று சொல்லக்கூடாது என்று அடிக்கடி நான் சொல்லி வருகிறேன். தானே தலைவன் என்று இருப்பது அது பெரிய ஒரு ஆபத்து, அது அருவருப்பு, அது தேவனுக்கு விரோதமானது. அதே சமயத்தில் மற்றவர்களையே சார்ந்து புத்தகங்களே சார்ந்து 100 வாழ்வது அதுவும் சரியல்ல. ஆனால் தேவ மனிதர்கள் சொல்லும் போது இப்படிப்பட்ட மகத்துவமான காரியங்களை சொல்லி இருக்கிறார் என்று பார்ப்பதை விட்டுவிட்டு, இவர் என்ன இந்த ஊழியக்காரர் அந்த ஊழியக்காரர் பேசுகிறார், இவருக்கு சரக்கு இல்லை என்று சொன்னாலும் பரவாயில்லை, அந்த காரியங்களை நான் சொல்வது அத்தியாவசியம். தேவ ஊழியக்காரர்களுக்கு போதிக்கும் போது, ஊழியர் கூடுகையிலே போதிக்கும் போது, எங்கள் தலைமை போதுகிறார் இருந்த காலஸ் என்ற பாஸ்டர் ஜி சுந்தரையா அவர்கள் சொன்ன வார்த்தையை எல்லாரும் கவனிங்க. ஊழியக்காரர்கள் அமர்ந்திருக்கிறார், சாதாரண ஊழியக்காரர்கள் அல்ல. வீடு, நாடு, இனம், ஜனம் யாவரையும் விட்டு இயேசுவை தவிர லட்சியம் இல்லாத பரிசுத்தர்கள். எங்க காலத்துல ஜிப்பாவும் வேஷியும் தான் அணிந்திருப்பார்கள் அநேகர், எல்லோரும் அல்ல, அநேகர். இன்னும் தங்கள் தேவையை மற்றவர்கள் சொல்லவே மாட்டார்கள். அந்த தியாகிகள் அமர்ந்திருக்கும் போது
அந்த தியாகிகளுக்கெல்லாம் போதகராக தேவனாய் கர்த்தரால் நியமிக்கப்பட்ட பாஸ்டர் ஜி சுந்தரம் ஐயா அவர் சொன்ன வார்த்தை கவனிங்கள். நீங்கள் பிரசங்கிக்கும் போது ஒரு விசுவாசி அங்கே அமர்ந்திருக்கிறார். அந்த விசுவாசி என்ன தவறு செய்தார் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். நீங்கள் பிரசங்க மேடையில் நிற்கும் போது அந்த விசுவாசியுடைய தவறை சுட்டி காண்பிக்க பல வசனங்கள் உங்கள் மனதில் தோன்றும். இந்த தவறு இந்த விசுவாசி செய்துவிட்டு சபையில வந்து அமர்ந்திருக்கிறார், இவருக்கு இந்த வசனத்தை கொடுக்கலாம் என்று ஒன்றுக்கு மேற்பட்ட வசனங்கள் சரளமாய் மனதில் வரும். எங்கள் ஐயா சொன்ன வார்த்தை கவனிங்கள். அந்த விசுவாசி தவறு செய்திருக்கிறார், இப்பொழுது சபையிலே விசுவாசிகளோடு அமர்ந்திருக்கிறார். உங்களுக்கு பிரசங்கிக்கிற உங்களுக்கு, போதகமார்களாக உங்களுக்கு, பாஸ்டர்மார்களாக உங்களுக்கு அவர் செய்த தவறு நன்றாக தெரிந்திருக்கிறது. அத்துடன் கூட நீங்கள் நிற்கும் போது, அவரை பார்க்கும் போது அதற்கேற்ற வசனங்கள் ஏராளமாய் உங்கள் சிந்தையில வருகிறது. அது ஒன்றும் தீர்க்க தரிசன வார்த்தை அல்ல என்று சொன்னார். இது மனதிலே தோன்றுவது. பேதுரு யாரு? 3-in-1. எங்க காலத்துல 3-in-1 செட்டுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஒரே செட்டில் டிரான்சிஸ்டர் இருக்கும், ரேடியோ அடுத்தது அதுல ரெக்கார்ட் பிளேயரும் இருக்கும், மூணாவது டேப் ரெக்கார்டரும் இருக்கும். அதுக்கு பேரு 3-in-1 செட்டு. பேதுரு 3-in-1. எப்படி என்றால், அவனே சிந்தித்து பேசுகிற காரியங்கள் உண்டு, பிதாவாக தேவன் அவனுக்கு சொல்லி அவன் பேசுகிற காரியம் உண்டு, பிசாசு தூண்டி விட்டு பேசுகிற காரியம் உண்டு. சாதாரண சகஜ வாழ்க்கையில அவன் எத்தனையோ காரியங்களை பேசினான், அது அவன் தன்னிலிருந்து எடுத்து பேசின காரியம். ஆனால் மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்திற்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன கிறிஸ்து என்று சொன்ன அவனுடைய வாயில் வந்த வார்த்தை அவனுடைய வார்த்தை அல்ல, அது கர்த்தர், அது பிதாவாகி தேவன் கொடுத்த வார்த்தை. அடுத்த சந்தர்ப்பத்தில் பார்க்கும்போது இயேசுவை தனியே அழைத்து அவன் கண்டிக்க ஆரம்பித்து விட்டான். இந்த பாடுபட போகிறீரு, அவர்களும் கொலை செய்வார்கள், இந்த பேச்செல்லாம் பேசக்கூடாது, தனியே அழைத்து பேசும்போது இயேசுவுக்கு தெரியும், இவன் போதகரையே கண்டிக்கும் அளவுக்கு துணிந்து விட்டான் என்றால் இது பேதுரு அல்ல, இது என் பிதாவும் அல்ல. அப்படியானா யார்? எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடர்லா இருக்கிறாய், நீ தேவனுக்கு ஏற்றவளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி இயேசு கண்டிக்கும் போது, இங்க பிசாசு அவன் மூலமா பேசுகிறான். பிசாசும் பேசுகிறான். ஏன் பிசாசு பேசுகிறான்? தேவனுக்கு ஏற்றவளை சிந்திப்பதில்லை, மனிதர்களுக்கு ஏற்ற சிந்தை. ஒரு பாஸ்டர் அங்க பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் என்ன படித்திருக்கிறாரு? 3ஆம் வகுப்பு படித்திருக்கிறார், இல்ல 4ஆம் வகுப்பு படித்திருக்கிறார். எங்க காலத்துல அவ்வளவு படிப்பு கிடையாது, பரிசுத்தம் மட்டும் ஏராளம், படிக்க வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. ஆனால் பரிசுத்தம். அவர் எழுதி பேசும்போது உட்கார்ந்திருப்பவர் கணிப்பார், இவர் என்னையா படித்திருக்கிறார்? நான் இவ்வளவு படித்திருக்கிறேன், நான் பாண்டியத்தையும் பெற்றவன், நான் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவன், இவர் என்னையா 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு படித்தவர். மாம்சத்திலே சிந்திக்கும் போது அந்த படித்த மனுஷனை பிசாசு தூண்டி விடுவான். அங்கே வருவது கர்த்தர் என்னோடு என்ன பேசுகிறார். இது தேவ மனுஷன் 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு படித்தவராய் நான் பார்க்கக்கூடாது, அவர் தேவனுடைய வாய்க்கால், அவர் மூலியமா என்னோட பேசுகிறார். ஆமென். தேவனுடைய ஜனமே, பேதுரு மனுஷருக்கு ஏற்றவளை சிந்திக்கும் போது பிசாசு அவனை தூண்டி விட்டான். அவன் தேவனுக்கு ஏற்றவளை சிந்திக்கும் போது தேவனாய் பிதாவாக தேவன் அவன் மூலியமா பேசுகிறார், மற்றபடி சாதாரண பேசுவார். ஒரே சத்தம் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு தேவைப்பட்ட வகையில பேசுவது தேவனுடைய வார்த்தை மட்டும்தான். ஒரே வார்த்தை பிதா சொல்கிறாரு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்று இயேசு ஞானஸ்நானம் பெற்ற போது வானம் திறக்கப்பட்டு தேவ ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் வந்து இறங்கின போது என்ன சொன்னாரு? நீர் என்னுடைய நேசகுமாரன், உண்மையில் பிரியமா இருக்கிற. இது பிதா இயேசுவின் இடத்திலே சொல்லுகிற வார்த்தை. அதே வார்த்தை 2வது வார்த்தையில் அதே வார்த்தை
மத்தேயு 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல இவர் என்னுடைய நேசகுமாரன் சொல்லும்போது யாரிடத்தில் யாரை குறித்து பேசுகிறார் பிதாவாகி தேவன்? யோவான் ஸ்நானனிடத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதாவாகி தேவன் பேசுகிறார். ஒரே வார்த்தை இயேசுவுக்கு போகும்போது நீர் என்று சொல்லுகிறார். அதே வார்த்தை யோவானை கேட்டால் இவர் என்று சொல்லுகிறார். ஆமென். கர்த்தர் கொடி ஸ்தோத்திரம். இத்தனை பேர் நீங்கள் இந்த சத்தியத்தை கேட்கிறீர்கள். யூடியூப் வாயிலாக எத்தனை பேர் கேட்கிறீர்களோ எனக்கு தெரியாது. இன்னும் பதிவு செய்யப்பட்ட பிறகு யூடியூப்ல அப்லோட் பண்ண பிறகு எத்தனை பேர் கேட்க போறீங்களோ தெரியாது. நான் ஏதோ கர்த்தர் கொடுத்த சத்திய வசனங்கள் தியானித்து ஜெபித்து பேசுகிறேன். உங்களுடைய காரியம் எனக்கு தெரியாது. உங்கள் காரியம் தெரிந்து நான் உங்களை குறிப்பிட்டு உங்களை குறிப்பிட்டு உங்களை நோக்கி நான் பேசுவேன் என்றால், உங்கள் காரியங்களை அறிந்து பேசுவேன் என்றால் அது தேவன் கொடுக்கிற வார்த்தை அல்ல. இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் அது தீர்க்கதரிசன வார்த்தை அல்ல. அதனால எங்க ஐயா சொன்னாராம், அந்த விசுவாசி எல்லா தவறும் செய்துவிட்டு அமர்ந்து இருக்கிறார். அதற்கேற்றால் போல் நீங்கள் நிற்கும் போது அவர் தவறை சுட்டி காட்டி திருத்தும்படியான வசனங்கள் ஏராளம் கிடைக்கும். ஒன்றை கூட சொல்லாதீர்கள். அது ஒன்று கூட தீர்க்கதரிசன வார்த்தை அல்ல. வேற காரியங்களை வேதத்திலிருந்து எடுத்து பேசுங்கள். தேவனுடைய ஜனமே, தேவனுடைய அன்பை நாம் எப்படி அறிய முடியும்? ஒரு பச்சளம் குழந்தைக்கு தாயினுடைய அன்பு விளங்குகிறதே. தேவனுடைய அன்பு விசுவாசிக்கு விளங்காதா? நிச்சயமா விளங்கும். அந்த அன்பை அவன் ருசித்த உடனே என் மீது எவ்வளவு அன்பா இருக்கிறது ஆண்டவரே. சூலமேத்து உன்னத பாட்டை சொல்லுகிறபடி என் நேசர் என்னுடையவர், நான் என் நேசருடையவள். தேவனுடைய ஜனமே, சங்கீதக்காரர் சொல்லுகிறபடி உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அப்படி என்ன உம்முடைய அன்பு என்னை பெரியவனாக்கும். அந்த அன்பு இருந்துட்டா போதும். உன்னத பாட்டில் எழுதப்பட்டுள்ளது, ராஜா என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு நேசர் என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போகிறாரு. என் மேல் பறக்கும் கொடி நேசமே. அவள் தன் சகோதரர்களாலே வெறுக்கப்பட்டவள், புறக்கணிக்கப்பட்டவள். திராட்சை தோட்டத்துக்கு காவல்காரியாக வெயிலிலே நிறுத்தப்பட்டவள் சகோதரர்களால். ஆட்டுக்குட்டிகளை வெயிலிலே மேய்க்கும்படியான நிலைமையை ஏற்படுத்தினவர்கள் சகோதரர்கள். இப்படி துக்கமும் துயரமா இருந்து வெயில் பட்டு நிறமே மாறி விவாக காலத்துல அந்த பிள்ளையுடைய முகமெல்லாம் கருமையாகி யார் இவளை கட்டுமா என்ற நிலை இருக்கும்போது தேசத்தினுடைய சக்கரவர்த்தி, தேசத்தினுடைய ராஜா அவள் மீது அன்பு கொண்டு அவளை விவாகம் பண்ணும்போது, விருந்து சாலைக்கு ராஜா அழைத்து கொண்டு போகும்போது அவளுக்கு இருந்த தகுதி என்ன தகுதி? படிப்பா, இல்லாவிட்டால் செல்வாக்கா, இல்லாவிட்டால் திறமையா, தாளந்துகளா, சாமர்த்தியமா, எதுவும் இல்லை என்று ராஜா காண்பிக்கிறார். என்னை என் நேசர் விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போகும்போது என் மேல் பறந்த கொடி நேசமே. அது ஒண்ணு மட்டும் போதும். ராஜாதி ராஜா என் மீது கொண்டிருக்க அன்பினால் தான் நான் இன்றைக்கு ராஜாத்தியாக நான் இருக்கிறேன். அல்லாமல் என் உடன் பிறந்தோரால் நான் பகைக்கப்பட்டவள், வெறுக்கப்பட்டவள், ஒதுக்கப்பட்டவள், புறக்கணிக்கப்பட்டவள், நிந்திக்கப்பட்டவள், அவமதிக்கப்பட்டவள். வெயிலிலே அவர்கள் என்னை வேலை வாங்கி இருந்தாலே நான் கருமையாக நிறமே எனக்கு இன்றைக்கு மாறி கிடக்கிறது. ராஜா எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? ஒரே ஒரு காரியம் தான். இது ஒன்றையும் ராஜா பார்க்காமல் அவர் உள்ளத்திலே அவளை குறித்து இருந்த அன்பு, விருந்து சாலைக்கு கொண்டு போகும்போது, இவளை கொண்டு போகும்போது எல்லோரும் காணத்தக்கதாக ஒரு கொடி பறக்கிறது, நேசம் என்ற கொடி. எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க தாவீதுக்கு. அதாவது தகப்பனுடைய அன்பு, மன்னிக்கப்பட்டோம், யோசேப்புக்கு எவ்வளவு பெரிய அன்பு, தகப்பனுடைய அன்பு மகிழ்ச்சி தானே. ஆனால் அதே அன்பு அவனுக்கு பிரச்சனையாக முடிந்தது என்று பார்க்கிறோம். அதே அன்பு பிரச்சனையாக முடிந்தது. பிதா சொல்லுகிறாரு, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமா இருக்கிறேன். பிற்காலத்தில் நடந்த காரியம்.
3.5 ஆண்டு காலம் அவர் பூமிக்குரிய ஊழியத்தை செய்யும் போது அவரை பகைத்து 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 இறுதியிலே அந்நியர் காலத்திலே ஒப்பு கொடுத்து அவரை அவமானப்படுத்தி அவரை பெரும் துன்பங்களுக்குள் அவரை தள்ளி சிலுவையில் அடித்து, அதுவும் போதாதென்று சிலுவையில் அவர் தொங்கும் போது அவரை நிந்தித்து அவமதித்து அவமானப்படுத்தி அவர் ஜீவனை பிதாவாகிய கருத்தில் ஒப்புவிக்கும் வரைக்கும் அவரை இவ்வளவு பாடுபடுத்தினார்கள். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு பலவர்ண அங்கி, பிதா கொடுத்த அங்கி. அது என்ன அங்கி? அன்பு. பரிசுத்தவானே, பரிசுத்தவாட்டி, நம்மை கர்த்தர் அதிகமாய் நேசிப்பதனால் உடனடியாக தலையிலே நமக்கு கிரீடம் கிடைக்க நினைக்க வேண்டாம். ஒரு பக்கம் அவருடைய அன்பு நம்மை மகிழ்விக்கும், இன்னொரு பக்கம் அக்கிரமக்காரர்களால் நாம் துன்பப்படுவது இயல்பே என்பதை இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் பார்க்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்த போது, தேவ ஜனமே, இவ்வளவாய் அவர் உலகத்தின் மீது கொண்ட அன்புனாலே, இவ்வளவாய் தம்முடைய ஒரே பேரான குமாரன் மீது அவர் கொண்டிருந்த அன்பை முக்கியப்படுத்தாமல் நம்முடைய மீட்பை முக்கியப்படுத்தி நமக்காக சிலுவையிலே பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். தேவனுடைய ஜனமே, எந்த பலவர்ண அங்கி மகனுக்கு தகப்பனுடைய அன்பை வெளிப்படுத்திட்டோ, அதே அங்கி அவருக்கு பெரிய பிரச்சனையை முடித்து விட்டு பார்க்கிறோம். தேவனுடைய ஜனமே, இன்றைய கர்த்தரை நேசிக்கிறார் என்று ஜெபிக்கும் போது, பிரசங்கத்தை கேட்கும் போது, ஜீவவசனங்களை வாசிக்கும் போது, மகிழும் போது, திடீரென்று ஒரு சத்துரு எழும்புகிறான். வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், சமுதாயத்தில் யாரோ ஒருவராக இருக்கலாம், உறவினர்கள் மத்தியில் இருக்கலாம், வீட்டுக்குள்ளே யாராவது இருக்கலாம். அதனால அன்பு போய்விடுமா? ஏன் ஆண்டவரே இதை அனுமதித்தீர்? தேவ ஜனமே, அந்த பலவர்ண அங்கியினாலே யோசேப்புக்கு பெரிய ஒரு விபரீதம் ஏற்பட்டது. அவனை கொலை செய்யும் அளவுக்கு சகோதரர்கள் முற்பட்டார்கள். ஆனால் கொலை செய்ய முடியவில்லை. அதுதான் இங்கே குறிப்பாக பார்க்க வேண்டிய காரியம். சங்கீதம் 41 இப்படி ஒரு வசனத்தை பார்க்கிறோம். சங்கீதம் 41 வசனம் 11. சங்கீதம் 41 வசனம் 11. என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால், என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமா இருக்கிற என்று அறிவேன். பலவர்ண அங்கேயே பார்க்கும்போது என் தேவன் என் மீது அன்பா இருக்கிறார். இல்லாவிட்டால் ஜெபிக்கும் போது, வேதத்தை வாசிக்கும் போது, இல்லாவிட்டால் ஒரு பிரசங்கத்தை கேட்கும் போது, ஒரு வேதப்பாட வகுப்பில் அமர்ந்திருக்கும் போது, என் தேவன் என் மீது அன்பா இருக்கிறார். என்னோட கர்த்தர் பேசுகிறார். ஜெபிக்கும் போது என்னோட பேசுகிறார், வேதத்தை வாசிக்கும் போது என்னோட பேசுகிறார், பிரசங்கத்தின் மூலமா என்னோட பேசுகிறார், போதிக்கும் போது என்னோட பேசுகிறார். ஊழியக்காரர்களுக்கு ஒரு அனுபவம் உண்டு. அவர்கள் பிரசங்கிக்கும் போதே கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஊழியக்காரர்கள் மற்றவர்கள் பிரசங்கிப்பார்கள், மற்றவர்களுக்கும் செய்தி போகும், ஊழியக்காரர்களுக்கும் செய்தி வரும். ஆண்டவரே என் மேல் அன்பா இருக்கிறேன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணும்போது இன்னும் மகிழ்ச்சியா பிரசங்கம் பண்ணுவார்கள். காரணம், கர்த்தருடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், கேட்பவர்களையும் வெட்டும், பிரசங்கிக்கிறவனை வெட்டும் என்று சொன்னால் இருவரோட கர்த்தர் பேசுவார். கர்த்தர் கூட கூடி ஸ்தோத்திரம். சங்கீதம் 41 வசனம் 11, என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமா இருக்கிற என்று அறிவேன். போதையா, ஆண்டவருடைய அன்பே எனக்கு வேண்டாம், என்றைக்கு அவருடைய அன்பை குறித்து நான் அறியலானோ அது முதற்கொண்டு எனக்கு பிரச்சனை, இந்த அன்பே வேண்டாம் சொல்லக்கூடாது. தேவ அன்பு நம்மீது இருப்பதனாலே நமக்கு பிரச்சனைகள் எழுப்பினாலும், தேவ ஜனமே, மிதமின்றி போக தேவனுடைய அன்பு விடாது. யோபுக்கு சாத்தானால் பிரச்சனை ஆரம்பமாகும் போது கர்த்தர் சொன்ன வார்த்தை சாத்தானுக்கு, நீ யோபுக்கு என்ன தீமை செய்தாலும் சரி, அவன் ஜீவனை நீ தொடக்கூடாது. இம்மட்டுக்கு வா, மிஞ்சி வராத என்று சமுதிரத்தின் அலைகளுக்கு ஒரு எல்லையை கொடுத்த கர்த்தர்
அவருடைய நேசம் நம் மீது இருக்கிறபடியால், அவருடைய அன்பு நம் மீது இருக்கிறபடியால் பிரச்சனை வருவது சகஜம், இயல்பு. ஆனால் மிதமின்றி பிரச்சனை நம்மை அழுக்கியும் வகையில் அது பிரவாகிக்காது. ஆமென். தேவனுடைய ஜனமே, யோசேப்பின் வஸ்திரம் பலவர்ண வஸ்திரம், அன்பின் வஸ்திரம் என்று பார்க்கிறோம். பாதுகாப்பின் வஸ்திரம். ஆதியாகமும் 39ஆம் அதிகாரம் வசனம் 12. ஆதியாகமும் 39ஆம் அதிகாரம் வசனம் 12. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து, என்னோட சயனி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டுவிட்டு வெளியே ஓடி போனான். ஆதியாகம புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் வசனம் 12. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் வசனம் 12. அப்பொழுது அவள் எவள்? போர்த்திபானுடைய மனைவி, எவனுடைய? யோசேப்பினுடைய. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து, அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்ன செய்தாள்? பாவம் செய்யும்படியாக அவனை பலவந்தம் படுத்தும் போது அவனோ, there we find the contrast, அவனோ பாவத்துக்கு உடந்தையா இருக்க மாட்டேன், பாவத்திற்கு துணை போக மாட்டேன், நான் வித்தியாசமானவன். எல்லோரும் வாலிபர்கள் தான், ஆனால் நான் வித்தியாசமான வாலிபன். அல்லேலூயா. தேவனுடைய ஜனமே, தேவனுடைய ஜனமே, பாதுகாப்பின் வஸ்திரம் என்று பார்க்கிறோம். இந்த வஸ்திரத்தை அவன் அணிந்து கொண்டிருக்கும் போது அவனை பாவத்திலே விழ தள்ளும்படி எஜமானுடைய மனைவியாகிய எஜமாட்டி அவனை கட்டாயப்படுத்தும் போது வேதம் சொல்லுகிறது, அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையில விட்டு வெளியே ஓடி போனான். ஆகினால்தான் 2 தீமோத்தேயு 2:22 இப்படியாக எழுதப்பட்டுள்ளது. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்கலாம். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுதுகொள். கர்த்தரை தொழுதுகொள் உடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் எல்லாருக்கும் நல்ல மனதிலே பதியும், மறக்கவே முடியாது. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் யாரும் மறக்க முடியாது. அதுல முக்கியமான காரியம் என்ன? அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி போவது என்று அல்ல, பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடு, நிக்காத. காரணம், அது பயங்கரமான பிசாசு. இந்தியாவில் இருக்கும்போது அக்காலத்தில் எப்பொழுது இருக்கும் 1900 இருக்கும், எப்பொழுது இருக்கும் 76ஆம் வருஷம் இருக்கும், 76ஆம் வருஷம் 1976 வருஷம். சொன்ன காரியம் அப்படியே மனதில் பதிந்து விட்டது இருக்கு. இன்றைக்கு பாஸ்டரா இருக்கிற ஒருவர் அன்றைக்கு கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்த காலத்திலே விசுவாசியா இருந்து ஊழியம் செய்தார். அவர் எனக்கு ஒரு காரியம் சொன்னார். ஏதேன் தோட்டத்திலே நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி எவனமா இருந்ததோ, இன்றைக்கு மனிதனுக்கு அவனுடைய அழிவுக்கு உரிய பிரதான சோதனை மாம்ச இச்சை. இதை நான் எத்தனையோ காலமாய் நான் அதை சிந்திக்கும் போது எனக்கு உறுதியாக தெரிந்து விட்டது, ஆண்டு முதல் அரசன் வரை மாம்ச இச்சையின் பேச்சு இல்லாத இடமே இந்த பூமியில இல்லை. எல்லாம் இன்ஜினியர்ஸ், என்னோட இருந்திருக்க இன்ஜினியர்ஸ் எல்லாம் பார்த்தா அவங்க இன்ஜினியர்ஸ் அப்படி சொல்லுவாங்க. நன்றாக பேசுவார்கள். அவர்கள் இயந்திரங்களை குறித்து பேசுவார்கள், என் நிர்வாகத்தை குறித்து பேசுவார்கள், அதற்கு பிறகு அரசியலை குறித்து பேசுவார்கள்.
அதுக்கு பிறகு மாம்ச இச்சையை குறித்து பேசுவார்கள். நான் ஏன் தான் இந்த ஸ்டாஃப் ரூம்ல இருக்கிறோன்னு நான் யோசித்த காலங்கள் உண்டு. இந்த அசுத்தமான காரியம் கேட்பதற்காக ஆண்டையும் அங்கே கீழே ஃப்ளோருக்கு போய் வேலை வாங்க போனா அங்க இருக்கிற வேலைக்கு, அதாவது ஒர்க்கர்ஸ், லேபரர்ஸ், அதே பாஷை. கீழ்மக்கள் மாயையும் மேல் மக்கள் பொய்யுமாமே. தராசில நிறுத்தினால் அவர்கள் மாயையிலும் லேசானவர்கள். இன்னொரு விதத்தை சொல்ல போனால், தராசில வச்சா, அதாவது எலிட் சொசைட்டியும் சரி பிளாட்ஃபார்மும் சரி ரெண்டும் ஒண்ணு. எதுல? மாம்ச இச்சையில. இவ இவ்வளோ பெரிய பாஷ் லேடி. இவ காரணம் என்ன? போத்திபார் ஒரு பெரிய ஒரு ஆபீசர். அவன் மனைவிக்கு ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற ஸ்திரீக்குரிய அதே சுவாபம். இவன் என்ன செய்தான்? விட்டு ஓடினான். அந்த வஸ்திரம் தான் அவனை காப்பாற்றிட்டு என்று நான், அதாவது ஒரு சந்தர்ப்பத்துக்காக சொல்லுகிறேன். அவனை காப்பாற்றினது அவனுடைய பரிசுத்த வாழ்க்கை. அவன் கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டதுனாலே, அவன் தேவனுக்கு பயந்து இருந்ததுனால்தான். இருந்தாலும் ஒரு ஒரு பேச்சுக்காக நான் சொல்லுகிறேன். அந்த வஸ்திரத்தை விட்டு ஓடினான். அந்த வஸ்திரம் தான் அவனை காப்பாற்றிற்று, இல்லையா? அந்த வஸ்திரம் இல்லைன்னா என்ன நடந்திருக்கு சொல்லுங்க? அவன் தொண்டையை பிடிச்சு அப்படியே நெருக்கியிருப்பா. பாதுகாக்கும் வஸ்திரம். தேவஜனமே, நமக்கு ஒரு வஸ்திரம் உண்டு. அந்த வஸ்திரம் இப்படிப்பட்ட இச்சை ரோகங்களுக்கு விலகி போவது மட்டுமல்ல, இச்சை ரோகங்களுக்கு விலகி ஓடுவதற்கு நமக்கு ஒரு வஸ்திரம் உண்டு. கலாத்தியர் 3:27 வாசிக்கலாம். கலாத்தியர் 3:27 வாசிக்கலாம். கலாத்தியர் 3:27 வாசிக்கலாம். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. இப்போ இந்த வஸ்திரத்தை நான் தரித்திருக்கிறேன், இல்லையா? இந்த வஸ்திரத்தை நான் தரித்திருக்கிறேன். இந்த வஸ்திரத்துக்குள்ளே நான் இருக்கிறேனா, இல்லாவிட்ட வஸ்திரம் எனக்குள்ள இருக்கிறதா சொல்லுங்க. இந்த வஸ்திரத்தை நான் தரித்திருக்கிறேன். நான் தரித்திருக்கும் வஸ்திரத்துக்குள் நான் இருக்கிறேனா, இல்லாவிட்டால் இந்த வஸ்திரம் எனக்குள் இருக்கிறதா? எல்லாருக்கும் தெரிந்த காரியம். ஒருவருக்கும் வஸ்திரம் அவர்களுக்குள் இராது. அவர்கள் தான் வஸ்திரத்துக்குள் இருப்பார்கள். இங்கே ஒரு வஸ்திரத்தை பார்க்கிறோம். கலாத்தியர் 3:27 உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள். அப்படியானா கிறிஸ்துவுக்கு உள்ள இருக்கிறோமா, கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிறோமா சொல்லுங்க. அப்புறம் இங்க உள்ள வஸ்திரம் என்ன? கிறிஸ்துவே என்னுடைய வஸ்திரம். கிறிஸ்துவே என்னுடைய வஸ்திரம். அதுதான் ஞானஸ்தானத்தினுடைய உண்மையான உட்கருத்து. ஞானஸ்தானம் பெற்ற பிறகு தமிழ்நாட்டில் அந்த காலத்திலே விளையாட்டா சொல்லுவார்கள், என்னங்க அந்த ரவுடி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தாரு, இப்ப எப்படி இருக்கிறாரு? ஒரு காலத்தில் ரவுடி போக்கிரியா இருந்தார், இப்ப ஞானஸ்தானம் எடுத்தாரு, ஜலத்துல ஞானஸ்தானம் எடுத்தார், இப்ப எப்படி இருக்காரு கேட்டா சொல்லுவாங்களாம், அவர் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னால வெளியே ரவுடியா இருந்தாரு, இப்ப ஞானஸ்தானம் எடுத்த பிறகு சபைக்குள் ரவுடியா இருக்காரு. அன்றைக்கு காஞ்ச பாவியா இருந்தாரு, இப்ப ஈரப்பாவியா இருக்கிறாரு. ஞானஸ்தானம் பெற்ற ஈரப்பாவியா இருக்கிறார். அதுவா ஞானஸ்தானம்? உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேர் அத்தனை பேரும் கிறிஸ்துவை ஆடையாக அணிந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் வெளியே பார்க்கிறோம் என்ன எதை பார்ப்பார்கள்? இப்ப என்ன பார்த்தா என்ன வஸ்திரத்தை பார்க்கிறீர்கள்? அதே போல கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். இது என்ன வஸ்திரம்? நம்மை காப்பாற்றுகிற வஸ்திரம். இயேசு என்ற திருநாமம் என்னை காப்பாற்றுகிறது. இயேசு என்ற திருநாமம் என்னை காப்பாற்றுகிறது. இப்படிப்பட்ட பயங்கரமான
வலு சர்ப்பத்தினுடைய இச்சை ரோகம் பல ஒரு நாள் 2 நாள் இல்ல. யோசேப்பு குறித்து பார்க்கிறோம், அடிக்கடி அநேக நாள் அப்படி செய்தாள். கடைசியில் தான் அவன் வஸ்திரத்தை பிடிச்சா. அடிக்கடி 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 சத்துரு போராட்டம் போது ஒவ்வொரு முறையும் நம்ம காப்பாற்றினது யாரு? வஸ்திரம், ஜீசஸ் கிரைஸ்ட், கிறிஸ்டோஸ், இயேசு கிறிஸ்து. அதுதான் ஞானஸ்தானம். உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளா ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர் கிறிஸ்துவை தரித்து தரித்து. ஆனால் இந்த ஞானஸ்தானம் ஒரு ஒரு முழு நிலைமைக்கு வர வேண்டும் என்றால் இன்னொரு காரியம் செய்தாக வேண்டும். அது என்ன என்று பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கலாம். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுவாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவினாலே ஒரே சரீரத்துக்கு உள்ளாக ஞானசானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். பாருங்க, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமையாயினும் சுவாதீனராயினும், நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுவாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்கு உள்ளே ஞானஸ்நானம் பெற்று. இவன் எப்படி சரீரத்துக்குள்ள போனோம்? இயேசு கிறிஸ்துக்குள்ள எப்படி போனோம்? ஆவியினாலே, அபிஷேகத்தினாலே. தேவனுடைய ஜனமே, ஜலத்தின் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அந்நிய பாஷை அடையாளத்தில் பெறாவிட்டால் அவர் ஜலத்திலே பெற்ற ஞானஸ்நானத்தின் ஆசீர்வாதம் முழுமையாய் அவர்களுக்கு இராது. விசுவாசிக்கிறீங்களா? அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் வாசிங்க 2ஆம் வசனம். நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்தாவை பெற்றீர்களா என்று கேட்டான் அப்போஸ்தலனாகிய பவுல். அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். 3ஆம் வசனம். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறாகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஞானஸ்நானம் கொடுத்தானே என்றார்கள். அதை கேட்ட போது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். ஏன் நீங்க அபிஷேகம் பெறல? என்ன ஞானஸ்நானம் பெற்றிருக்கீங்க? யோவான் ஸ்நானம் கொடுத்த ஸ்நானம், அந்த ஸ்நானம் வேற. இயேசு உயிர் தெழுந்த பிறகு பெறுகிற ஸ்நானம் இது மனம் திரும்புதலுக்கான ஸ்நானம் மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவோடு கூட இசைந்து இருப்பதற்கான அடையாளம் தான் இந்த ஜலத்தின் ஞானஸ்நானம். இந்த ஞானஸ்நானம் பெற்ற பிறகு பரிசுத்த அபிஷேகத்தை கண்டிப்பா பெற வேண்டும் என்று அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த கேள்வி உங்களிடத்தில் வருகிறது. நீங்க ஜலத்தின் ஞானஸ்நானம் பெற்று எத்தனை நாட்கள் ஆகிறது? எத்தனை மாதங்கள் ஆகின்றன? எத்தனை ஆண்டுகள் ஆகின்றன? இதுவரைக்கும் நீங்க ஜலத்தின் ஞானஸ்நானம் பெற்றுவிட்டு மற்ற எல்லாவற்றையும் கவனிக்க உங்களுக்கு நேரம் இருந்தது. தேவசூதன் அமர்ந்திருந்து, என்னை அபிஷேகி ஆண்டவரே, என் வாயிலே அதற்குறதான அடையாளத்தை தாரும், நான் அபிஷேகம் பெற்றால் ஒரு அடையாளம் வாயில இருக்கும், அந்நிய பாஷை எனக்கு தாரும் என்று என்றைக்காவது கேட்டு இருக்கிறீர்களா? சொல்லுங்க. எங்கள் சபையில ஒரு சகோதரி இருந்தார்கள். இப்பொழுது அவர்கள் வேறு சபையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் தான் ஞானஸ்நானம் கொடுத்தேன். ஞானஸ்நானம் கொடுத்த பிறகு வீட்டுக்கு போனார்கள். அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, பிறவியில கிறிஸ்தவர்கள் அல்ல, வேறு மதத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் நான் ஜலத்தில் ஞானஸ்நானம் கொடுத்த பிறகு வீட்டுக்கு போய் தனியாக ஜெபித்தார்கள்.
ஜெபிக்கும் போது அந்நிய பாஷை அடையாளத்தை அபிஷேகம் பெற்றார்கள். ஆமென். தேவனுடைய ஜனமே, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்தாய் பெற்றீர்களா? இந்த கேள்விக்கு நீங்க கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும். வாசிங்க வசனத்தை. அப்போஸ்தலர் 19 அதிகாரம் 2 வசனம் வாசிங்க. நீங்கள் விசுவாசிகளான போது நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்தாவை பெற்றீர்களா பரிசுத்தாவை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரிசுத்தாவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை. ஆனா நீங்க அப்படி சொல்ல மாட்டீங்க. எங்களுக்கு தெரியும் திரியேக தேவனின் மூன்றாவது நபர் யாரு? பரிசுத்தாவின் தேவன், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர் தேவனாகிய திரியேக தேவன் எங்களுக்கு தெரியும். பரிசுத்தாவின் தேவன் திரியேக, அதாவது திருத்துவத்தில் பரிசுத்தாவின் தேவன் மூன்றாவது நபர் என்று தெரியுமே. அவருடைய அபிஷேகத்தை பெற்றீர்களா? பெற்றிருக்கிறோம். அந்நிய பாஷை பேசுகிறீர்களா? அதெல்லாம் தேவையில்லை. அப்ப நீங்க அபிஷேகம் பெறல. ஊறுபட்ட கதை பேச முடியும் வாயால, அந்நிய பாஷை பேசினாக்கா பிலோ டிக்னிட்டி. அப்படிதானமா? அப்படிதானே ஐயா? அந்த சினிமாக்காரனை குறித்து இந்த சினிமாக்காரியை குறித்து பேசுவதற்கு வாய் கூசவில்லை. அந்நிய பாஷை பேசுவதற்கு வெட்கமா இவர்களுக்கு? தேவச்சனமே, ஜலத்தின் ஞானஸ்நானம் ஒரு முழுமைக்கு வருவதற்கு, ஜலத்தின் ஞானஸ்நானம் பெறும்போது கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிற நாம், அதற்கு பிறகு அபிஷேகத்தை பெறும்போது அபிஷேகத்தினாலே கிறிஸ்துவின் சரீரத்துக்குள் மறுபடியுமாக நாம பிரவேசிப்பது என்று மாத்திரமல்ல, பிரவேசத்தை நாம் அங்கே ஸ்திரப்படுகிறோம். வாசிங்க 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 13 வசனம். 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 13 வசனம் வாசிங்க. நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுவாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு, ஒரே சரீரத்துக்கு உள்ளாக, அந்த சரீரம் கிறிஸ்துவின் சரீரம். அப்படியானால் ஜலத்தின் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவர்கள் தாங்கள் கிறிஸ்துவை தரித்துக் கொண்ட நிலையிலே அவர்கள் ஸ்திரப்பட வேண்டுமானால், உறுதிப்பட வேண்டுமானால், அவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே நிரம்பி இருக்க வேண்டும். அந்த அப்படிப்பட்ட நிலைதான் கிறிஸ்துவை தரித்திருக்கும் நிலை. கிறிஸ்து நமக்கு வஸ்திரத்தை போல இருக்கிறபடியாலே இயேசுவே நம்மை எல்லா கடுமையான சோதனைகளுக்கும் நீங்களாக்கி பாதுகாப்பார். யோசேப்புடைய அந்த வஸ்திரம், போத்திபார் வீட்டில் இருக்கும் அந்த வஸ்திரம் அவனை பாதுகாத்தது என்று சொல்ல வேண்டும். அப்படியே அந்த வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடிட்டான். கிறிஸ்துவின் நாமம் நம்மை பாதுகாக்கிறது. கர்த்தர் கோடாக்குடி ஸ்தோத்திரம். 3வது பொதுவான வஸ்திரம். ஆதியாகமம் 41 அதிகாரம் 14 வசனம். ஆதியாகமம் 41 அதிகாரம், மன்னிக்க வேண்டும், ஆதியாகமம் 41 அதிகாரம் 4 வசனம். ஆதியாகமம் 41 வசனம் 14. ஆதியாகமம் 41 அதிகாரம் வசனம் 14 வாசிக்கலாம். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். வேறு வஸ்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் சிறைச்சாலையில என்ன வஸ்திரம்? சிறையிருப்பின் வஸ்திரம், பிரிசன் கார்மெண்ட், சிறையிருப்பின் வஸ்திரம். அவன் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கான்? கைதி என்று காண்பிப்பதற்கு அந்த வஸ்திரம் போதும். அந்த வஸ்திரத்தை அவன் அணிந்திருந்தான். ஏன்பா உனக்கு இப்படிப்பட்ட வஸ்திரம்? அப்பா உனக்கு பலவர்ண வஸ்திரத்தை அணிவித்தார். போத்திபார் வீட்டில நீ அணியிருந்த வஸ்திரமே உன்னை காப்பாற்றிற்று. தேவன் தான் காப்பாற்றினார். ஒரு வார்த்தைக்காக சொல்லுங்க, அதாவது விளங்குபடியாக சொல்லுகிறேன். தேவன் தான் காப்பாற்றினார், வஸ்திரம் காப்பாற்றல, தேவன் தான் காப்பாற்றினார். ஆனால் அந்த வஸ்திரத்தை விட்டு ஓடும்படியாக அவனுக்கு அந்த வஸ்திரம் பயனுள்ளதா இருந்தது. 3வது, ஏனப்பா இப்படிப்பட்டவனுக்கு, கற்புள்ளவனுக்கு, உண்மை உள்ளவனுக்கு, போத்திபாருக்கு உண்மையா இருந்தாய், நீ கற்புள்ளவனா இருந்தாய், ஏனப்பா உனக்கு சிறையிருப்பின் வஸ்திரம் என்று சொன்னால், தேவ நீதி நிமித்தம், பரிசுத்தத்தின் நிமித்தம், நன்மைக்கு தீமை செய்வதால் வருகிற தீமைகள். ஏன்பா உனக்கு இந்த சிறையிருப்பு?
பரிசுத்தம் 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 சொன்னாயே, உனக்கே இவ்வளவு துன்பம்? ஆகையினால்தான் மத்திய 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நீதி நிமித்தம் துன்பப்படுவர்கள் பாக்கியவான்களே எழுதப்பட்டுள்ளது. ஆமென். நீதி செய்தால் நான் தேவநீதி செய்தேன் என்று வீடு நடை போட முடியாது. ஒரு பக்கம் தேவநீதி செய்யும் போது உள்ளத்தின் அடியாளத்திலே ஒரு மகிழ்ச்சி, உள்ளத்தின் அடியாளத்திலே ஒரு கம்பீரம், ஆனா புறம்பே துன்பம். அதனால்தான் இயேசு சொன்னார் மத்திய 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நீதியின் நிமித்தம் துன்பப்படுவர்கள் பாக்கியவான்கள். மேலும் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல 1 பேதுரு 4:4 அன்றியும் அவர்கள் செய்கிற துன்மார்க்க காரியங்களை நீ செய்யாததனால தேவபக்தி உன்னை அவர்கள் தூஷிப்பார்கள். வாசிங்க 1 பேதுரு 4:4. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. அந்த துர்மார்க்க உலகிலே அவர்களோடே கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு ஒரு ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். என்னங்க இது ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்? என்ன அர்த்தம்? பரவாயில்லப்பா, எங்களை போல நீ சிகரெட் பிடிக்கிறது கிடையாது, எங்களை போல நீ குடிக்கிறது கிடையாது, எங்களை போல மற்ற பாவங்கள்லாம் செய்யறதில்ல, பரவாயில்லப்பா, நீங்க அப்படி சொல்லல. ஓஹோ, நீ குடிக்க முடியாதா, நீ சிகரெட் பிடிக்க முடியாதா, நீ ஊரை சுத்த முடியாதா, நீ சினிமா பார்க்க முடியாதா? என்ன செய்கிறார்கள்? தூஷிக்கிறார்கள். இவர் பெரிய யோக்கியம். கேவலப்படுத்துகிறார்கள். கூட்டம் கூட்டமா நின்று கேவலப்படுத்துவார்கள். காரணம் என்ன? அது ஒரு சிறையிருப்பு. பணிஸ்தலத்துக்கு போனால் இந்த சிறையிருப்பு, இவர்கள்லாம் ஒன்னா கூட்டிட்டு என்ன தூஷிக்கிறானுங்க. சொந்தக்காரர்கள் மத்தியில உறவில் மத்தியில் போனா அதுகள்லாம் கூடிக்கிட்டு பேர் கிறிஸ்தவர்களும் மற்றவர்களும் சொந்தக்காரர்கள் மத்தியில் தூஷிக்கிறார்கள். காரணம் என்ன? காரணம் என்ன? இது ஒரு சிறையிருப்பின் வஸ்திரம். தேவ நீதி நிமித்தம் ஒரு சிறையிருப்பு, பரிசுத்த நிமித்தம் ஒரு சிறையிருப்பு, 3வது சிறையிருப்பு. சங்கீதம் 38 வசனம் 20. சங்கீதம் 38 வசனம் 20 வாசிக்கலாம். சங்கீதம் 38 வசனம் 20. சங்கீதம் 38 வசனம் 20. நான் நன்மையை பின்பற்றுகிறபடியால் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள். நான் நன்மை பின்பற்றுகிறபடியால் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள். அவனை எழுத்து போட்டு அட்ரா, அவனை தூக்கி போட்டு மிதி. அப்படி செஞ்சாதான் நம்மோட கூட அவனுங்க நட்பா இருப்பார்கள். இல்ல அப்படிலாம் செய்யக்கூடாதுங்க. என்னடா கோழை, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? கேவலப்படுத்துவார்கள், விரோதிப்பார்கள். இது ஒரு சிறையிருப்பு, சிறையிருப்பின் வஸ்திரம். ஏன் யோசேப்புக்கு அப்படிப்பட்ட சிறையிருப்பின் வஸ்திரம்? கற்புள்ளவன், பரிசுத்தவான், தேவனுக்கு பயந்தவன், எஜமானுக்கு உண்மை உள்ளவன். கிடைத்த விளைவு சிறையிருப்பு. ஆனா சிறை வஸ்திரத்தை அணிந்திருந்தாலும் உள்ளத்தின் அடியாளத்துல எங்கள் மனது கொடுக்கும் சாட்சியே எங்களுக்கு புகழ்ச்சியா இருக்குன்னு எழுதப்பட்டுள்ள வசனத்தின்படியே உள்ளத்துல ஒரு சந்தோஷம். ஆண்டவரே, உமக்கு விரோதமா நான் பாவம் செய்யல. 4வது பிறகு பொதுவான வஸ்திரம். ஆதியாகமம் 41 அதிகாரம் 14 வசனம். ஆதியாகமம் 41 வசனம் 14 வாசிங்க. ஆதியாகமம் 41 அதிகாரம் வசனம் 14. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். ஆமா, இயல்புதான். சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட உடனே என்ன பண்ணுவாங்க? சிறையிருப்பு வஸ்திரத்தை எடுத்துட்டு வேற வஸ்திரத்தை கொடுத்து வெளியே போயிடு. இப்ப இந்த வஸ்திரத்தை போட்டு வெளியே போனா இவன் கைதினி யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்ப ஏதாவது ஒரு வேலையை தடிக்கலாம் இல்லையா? யோசேப்புக்கு அதே நிலைமை வந்தது, ஆனால் வித்தியாசமானது. மற்றவர்கள் எல்லாரும் சிறையிலிருந்து விடுவிக்கப்படும் போது எவ்வளமாய் வேறொரு வஸ்திரம் தரித்தார்களோ, இவனும் சிறையிலிருந்து விடுவிக்கப்படும் போது வேறொரு தரித்திருந்தாலும் ஒரு வித்தியாசம். அவர்கள் எல்லாரும் வேறு வஸ்திரம் தரித்து வெளியே போன பிறகு ஒரு கூலி வேலையோ இல்லாவிட்டால் ஒரு ஏதோ ஒரு சின்ன வேலையோ எடுத்துக்கொண்டு பிழைத்துக் கொள்ளலாம். ஆனா இவனுக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பு இல்லை. இவனுடைய வஸ்திரம் மாற்றப்பட்டது
போத்திபாரிடத்தில் வேலை செய்தவன் இன்றைக்கு சிறையிருப்பின் வஸ்திரம் நீக்கப்பட்ட பிறகு வேற வஸ்திரம் தரித்ததுனால போத்திபார் வீட்டிலே அவன் வேலை செய்து அந்த அனுபவம் அவனுக்கு இருக்கிறது. அந்த அனுபவத்தை வைத்து யாராவது ஒரு வீட்டில் போய் கூலி வேலை செய்ய அவன் போயிருக்கலாம். வஸ்திரம் மாற்றப்பட்டது, ஆனால் வித்தியாசமான ஒரு அனுபவம். மற்றவர்களை போல அல்ல. மற்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பதை போலவே நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு வித்தியாசம் உண்டு. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது, நீ நல்லா அப்படி சமுதிர நல்லாரு, சந்தோஷமாரு, நீ மகிழ்ச்சியாரு, வாழ்க்கையை தொடரு. ஆனா உனக்கு அப்படி கிடையாது. அவர்களைப் போலவே உனக்கும் வாழ்க்கையிலே ஒரு விடுதலையும் முன்னேற்றத்தை கட்டளையிட்ட காரியம் உன்னை கர்த்தர் உயர்த்த போகிறாரு. ஆமென். பார்வோனுக்கு அடுத்தபடியாக அமர்த்தப்படும்படியாக மற்றவர்களுக்கு வஸ்திரம் மாற்றப்பட்டபடியே இவனுக்கும் வஸ்திரம் மாற்றப்பட்டாலும் அவர்களுக்கும் இவனுக்கும் பெரிய வித்தியாசம். அவர்கள் வஸ்திரம் மாற்றப்பட்டு ஒரு கூலி வேலை செய்ய போய்விட்டார்கள், ஒரு சின்ன வேலை செய்ய போய்விட்டார்கள். இவன் நாட்டை ஆளும்படியாக தேவன் அவனை உயர்த்தினார். ஆமென். இந்த பொதுவான வஸ்திரத்தை ஆண்டவர் உடனடியாக அவனுக்கு கொடுக்கவில்லை. ஆமென். இந்த பொதுவான வஸ்திரத்தை அவனுக்கு உடனடியாக தேவன் கொடுக்கவில்லை. கர்த்தாவே, எல்லாருக்கும் வேலை கிடைக்குது, எனக்கு மட்டும் வேலை கிடைக்கலையே. எல்லாரும் வீடு வாங்கிட்டாங்க, நான் மட்டும் வீடு வாங்கலையே, வாடகை வீட்லயே கிடக்குறே. எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிருக்கு, என் மகனுக்கு கல்யாணம் ஆகலையே, என் மகனுக்கு கல்யாணம் ஆகலையே. நீ தேவ பிள்ளை. ஆமென். நீ கர்த்தருக்கு பயந்தவன், கர்த்தருக்கு பயந்தவள். நீ பரிசுத்தவான், நீ பரிசுத்தவாட்டி. நீ கற்புள்ளவன், நீ கற்புள்ளவள். நீ நினைத்தாற் போல உன் விடுதலை வராது. தேவன் ஒரு நாளை குறித்து இருக்கிறார். அன்றைக்கு உனக்கு சரீர பிரகாரமான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அத்தோடு கூட கர்த்தர் உன்னை ஊழியத்தில் உயர்த்துவார். இது என்ன வஸ்திரம்? பொதுவான வஸ்திரம். எவ்வளவு நேரம் உடுத்திருந்தான்? எவ்வளவு நேரம் உடுத்திருந்தான் பாருங்க. எவ்வளவு நேரம் உடுத்திருந்தா பாருங்க. வாசிங்க ஆதியாகமம் 41 அதிகாரம் 42 வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 41 அதிகாரம் 42 வசனம் வாசிக்கலாம். பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழட்டி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து. ஆதியாகமம் 41 அதிகாரம் வசனம் 42. பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி. இருக்கிற வஸ்திரம் என்னையாச்சு? பொதுவான வஸ்திரம். சொல்லுங்க ஐயா. அவங்களுக்கெல்லாம் பொதுவான வஸ்திரம் கடைசி வரைக்கும். உனக்கு அப்படி கிடையாது ஐயா, அம்மா கிடையாது. எத்தனையோ நாள் வேலை இல்லாம, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகாம இல்லாம, இல்லாட்டி உங்களுக்கே கல்யாணம் ஆகாம, ஒரு சொந்த வீடு வாங்க முடியாம, நல்ல வேலை கிடைக்காம எல்லாம் இருந்தீங்க. ஒரு காலகட்டத்தில் வீட்டையும் கொடுத்தாரு, வேலையும் கொடுத்தாரு, கல்யாணமும் ஆச்சு, எல்லாம் ஆச்சு. இதுக்காக மட்டும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கல. இதுக்கு அடுத்த ஒரு படி இருக்கு. மெல்லிய வஸ்திரம். ஆமென். அது ஆளுகை வஸ்திரம். ஆமென். அது ஆளுகை வஸ்திரம். அல்லேலூயா. எல்லாருக்கும் வீடு கிடைச்சதுப்பா, எனக்கு மட்டும் வீடு கிடைக்கலையே. வாடகை வீட்டுல இருக்க அந்த வீட்டு சொந்தக்காரன் என்ன படுத்துக்கிற பாடு. வீட்டு சொந்தக்காரன் படுத்துக்கிற பாடு. இந்த வீட்டுல ஏராளமான கரப்பாம்பூச்சி. ஒளிச்சு கட்ட சொன்னா செய்ய மாட்டானுங்க. அடிக்கடி எலி தொல்லை, மேல ஒழுகுது. இவ்வளோ மோசமா இருக்கு, ஒரே தூசி. என் பிள்ளைகளை வச்சுட்டு எப்படி நான் இருப்பேன்? எவ்வளோ பரிசுத்தமா இருக்கேனே, எனக்குன்னு ஒரு சொந்த வீடு இருந்தா நான் சுத்தமா வைத்துக் கொள்வேனே. எல்லாரும் கிடைச்சது காலதாமதமானாலும் உனக்கு கிடைக்கும். பரிசுத்தத்தை விட்டுறாத, கற்பை விட்டுறாத, உண்மையை விட்டுடாத. கர்த்தரே பற்றி கொண்டுரு. சரி, வீடு கிடைச்சிருச்சு, பெரிய வேலை கிடைச்சிருச்சு, வீடு கிடைச்சிருச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்துட்டாரு. எதுக்கு அத்தனையும் கொடுத்தாரு? மற்றவர்களுக்குரிய பொதுவான வஸ்திரத்தை போல உனக்கு கர்த்தர் வஸ்திரத்தை தற்காலிகமாக கொடுத்து அதுக்கு அடுத்தபடியாக ஒரு மெல்லிய வஸ்திரம், உயர்ந்த வஸ்திரம். காரணம், நீ ஆளுகை செய்ய அழைக்கப்பட்டவன். எங்கே ஆளுகை செய்ய போகிறாய்? ஊழியத்திலே கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார், உன்னை பயன்படுத்த போகிறார். எல்லாரும் கண்கள் போடலாமா? இப்பொழுது நாம் அனைவரும் ஒருமித்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.
அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாக உன் வயது திரும்ப வால வயது போலாகிறது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடு கூட உலகமெங்கும் உள்ள பரிசுத்தரோடு கூட இன்றும் என்றும் சதாக்களும் இருப்பதாக. ஆமென்.